ரயில்வே ஊழியர்களுக்கு 78 நாட்கள் ஊதியம் போனஸாக வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 10,90,000 ஊழியர்கள் பயனடைவார்கள் என்று அஸ்வினி வைஷ்ணவ் பெருமிதம். லடாக்கை தனி மாநிலமாக அறிவிக்க கோரிய போராட்டத்தின் போது வெடித்த வன்முறை, கட்டிடங்களுக்கு தீ வைத்ததால் பதற்றம். தாய்லாந்தில் பரபரப்பான சாலையில் ஏற்பட்ட திடீர் பள்ளம், கார்கள் உள்ளிட்ட வாகனங்கள் உள்ளே விழுந்ததால் பரபரப்பு. கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் பிரபல கோழி பண்ணைகளில் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை, வரி ஏய்ப்புக்கான ஆவணங்கள் சிக்கியதாக தகவல். வரும் தேர்தலில் 2வது இடம் யாருக்கு என்பதில்தான் திமுகவுக்கும் விஜய்க்கும் போட்டி, எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் 881 கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிக நியமனம், கோவி செழியன் அறிவிப்பு. தமிழகத்தில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பத்தின் தாக்கம் 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும், சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். டெல்லி சைதன்யானந்தா சாமியார் மீது எழுந்த பாலியல் புகார், வெளிநாடு செல்லாமல் இருக்க லுக் அவுட் நோட்டீஸ் வழங்கிய காவல்துறை. முன்னாள் அமைச்சர் HV ஹண்டேவுடன் முதலமைச்சர் MK ஸ்டாலின் சந்திப்பு, தமிழக அரசின் திட்டங்களை பாராட்டியவர் என்பதால் மரியாதை நிமித்தமாக நலம் விசாரிப்பு. நூறு நாள் வேலை திட்டத்தில் நடந்த 87 கோடி ரூபாய் ஊழல் குறித்து உயர்நிலை விசாரணை, பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தமிழக சட்டமன்ற தேர்தல் பிரச்சார களத்தில் பிஜேபியும் இணைகிறது. நயினார் நாகேந்திரன் பயணத்தை வரும் 6ஆம் தேதி தொடங்கி வைக்கிறார் JP நட்டா. திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப திருவிழாவுக்கான பந்தல் கால் நடப்பட்டது, ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. நடிகர் விஜய் திடீரென ஈழத்தமிழர்கள் குறித்து பேசுவது பிரதமர் மோடி தமிழில் திருக்குறள் கூறுவது போல் உள்ளது, சீமான் விமர்சனம். தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்பது ஒற்றுமையை உணர்த்துவதாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் பெருமிதம். கல்வி அறிவை சிலர் கொச்சைப்படுத்த முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. வாக்கு திருட்டுக்கு எதிரான போராட்டங்களை மக்கள் இயக்கமாக நாடு முழுவதும் பரப்ப காங்கிரஸ் திட்டம், பாட்னா செயற்குழு கூட்டத்தில் முக்கிய ஆலோசனை. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை பிஜேபி கூட்டணியில் சேரமாட்டோம், அண்ணாமலை கோரிக்கையை நிராகரித்தார் TTV தினகரன். கடந்த 3 ஆண்டுகளுக்கான கலைமாமணி விருதுகளை அறிவித்தது தமிழக அரசு. நடிகர்கள் விக்ரம் பிரபு, SJ சூர்யா, மணிகண்டன், நடிகை சாய் பல்லவி, இசையமைப்பாளர் அனிருத் உள்ளிட்டோருக்கு விருது. பொன்னியின் செல்வன் திரைப்பட பாடல் பதிப்புரிமை மீறல் வழக்கு, இசையமைப்பாளர் AR ரகுமானுக்கு விதிக்கப்பட்ட 2 கோடி ரூபாய் அபராத தொகை ரத்து. கோவை பூ சந்தைக்கு சினிமா பாணியில் உடையணிந்து வந்த இளம்பெண்ணால் பரபரப்பு, எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் வாக்குவாதம்.
டெஸ்ட் மற்றும் முதல் தர போட்டியிலிருந்து தற்காலிக ஓய்வு பெற ஸ்ரேயாஸ் ஐயர் விருப்பம். பிசிசிஐயுடன் பேச்சுவார்த்தை.